நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஏதோ அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு பாதிப்பு என்று யார் சொன்னாலும் அது அபத்தமான பேச்சு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எல்லா நாலாம் போயிடுச்சு அதிமுக, மூணாம் போயிடுச்சு சொல்லி இந்த பேச்சுக்கு இடையும் கூட அதிமுக வாக்குகள் இவ்வளவு வலிமையாக வந்திருப்பது மிகப்பெரிய வெற்றி தான். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கு 2026க்கு ஒரு பரீட்சையாக இந்த தேர்தலை பார்க்கிறோம். அதே மாதிரி தினகரன் அப்படித்த வெற்றி பெற முடியல, வெற்றி விட முடியல. வாக்கு வாங்கினாங்கிறது அடுத்த முறை வாக்கு வருமா? ஒரு முறை வாக்கு வாங்கிட்டோம், அடுத்த முறை வாக்கு வாங்க முடியுங்களா? போன முறை ஒரு தொகுதியில ஆர்கே நகர்ல தினகரன் வாங்கின வாக்கு பாருங்க, அடுத்த முறை வாங்கின வாக்கு பாருங்க. இப்ப பல இடங்கள்ல பாஜகவுக்கு மோசமான தோல்வி வந்துட்டு இருக்குது. அப்போ மோடி அவர்கள் மீது உண்மையில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பும் கடும் கோபம் இருக்குங்க. அதே மீறி அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தாலும் இதோடு பாஜகவுடைய அந்த அரசியல் வாழ்வு என்பது நிச்சயமாக முற்று பெறும். அதுதான் உண்மை. வணக்கம். தேர்தல் முடிவுகள் தொடர்பான இந்த விவாதத்தில் இப்போது இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்திய அளவிலே ஒரு தேர்தல் முடிவு கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கு ஒரு கணிசமான இடத்தை நோக்கி இந்தியா கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணி பெரும்பான்மை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய இந்த தேர்தல் பங்களிப்பு, தேர்தல் முடிவுகளிலே அதோட பங்கு என்ன என்பது ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஒரு 10 இடங்களில் 3வது இடத்தில் இப்போது இருப்பதாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த தேர்தலில் இப்படி ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இதே நாடாளுமன்ற தேர்தல இப்ப பாஜகவோடு இணைந்திருக்கிற அனைத்து கட்சிகளுமே அதிமுகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே குறைந்தது 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் வாக்குகள் வரை, வாக்கு வித்தியாசத்து வரையில் தோல்வி சந்திச்சது, மிகப்பெரிய தோல்வி. அப்ப இன்றைக்கு எடப்பாடியார் ஒரு தனிப்பட்ட மனிதனாக நின்று களமாடி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து கூட மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை நோக்கி அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றது 3ஆம் இடம்ங்கிறது கூட இது ஆரம்பம்ங்க. அதாவது இப்போ ஒரு 14 லட்சம் 15 வாக்குகள் பதிவாகிற இடத்துல இப்ப ஒரு 3 லட்சம் 4 லட்சம் எண்ணிருக்காங்க. இன்னும் போக பாத்தீங்கன்னா அந்த நிலை மாறுங்க. இன்னொன்று, இது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பின்னடைவை நிச்சயமாக ஏற்படுத்தாது. காரணம், 1980 நன்றாக தெரியும். எம்ஜிஆர் இருக்கிற போது சிவகாசி, கோபி இந்த 2 தொகுதியை தாண்டி 37லும் அதிமுக அன்றைக்கு தோல்வி செஞ்சுங்க, பெருந்தோல்வி செஞ்சது. அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலும் அதிமுக தோல்வி செஞ்சுங்க, திமுக வெற்றி பெற்றது. ஆனா கடந்த தேர்தல் பாத்தீங்கன்னா 2019 முன்பாக 14ல இதே பாஜக மோடியை முன்னிறுத்தி மோடி முதன்முறையாக பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதே கோயம்புத்தூர்ல அன்றைக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2ஆம் இடத்தை பெற்றார். அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, அப்படி 2ஆம் இடத்தை பெற்று இந்த 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு பாஜக மிகப்பெரிய அளவை வாழ்ந்துதான் பாருங்க. அப்போ இது பிரதமர் யார் என்று ஒரு தீர்மானிக்கிற தேர்தலா இருக்க காரணத்தினால அதிமுகவுக்கு யார் பிரதமர் சொல்ல முடியல. ஒண்ணு. இரண்டாவது, ராகுல் காந்தியா மோடியா என்கிற ஒரு அந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டு மிக வேகமாக கீழ்மட்ட வரையிலே சென்றது. நானே எங்க பகுதியில பார்த்தேன். நாங்க சொல்லும் போது பிரதமர் யாருன்னு சொல்றாங்க, இப்ப மோடியா ராகுல் காந்தியா இப்படிதான் பாக்குறா. நாளைக்கு முதலமைச்சர் யாருன்னு சொன்னா எடப்பாடிக்கிட்டே போடுவா. அப்படிங்கிற அளவில் இந்த தேர்தல் பார்க்கப்பட்டதை ஒழிய இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஏதோ அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு பாதிப்பு என்று யார் சொன்னாலும் அது அபத்தமான பேச்சு. இன்னொன்று, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர்களாக பாஜக மூலமாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவர்களும் காணாம போயிட்டாங்க. இன்றைக்கு அதிமுக என்பது ஒற்றை தலைமைதான். எடப்பாடி என்கிற ஒரு தனி நபர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து எம்ஜிஆர் அம்மாவுக்கு பிறகு இவர்தான் ஒரு ஆளுமிக்க அதிமுக தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவர் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்க. 3வது விஷயம்,
இப்ப வந்து தேர்தல் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல மிக தெளிவா தெரியுங்க. அதாவது 1000 ரூபாய் திமுக பணம் தருது அந்த பெண்களுக்கு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டால் 1000 ரூபாய் நிறுத்திடுவேன்னு சொல்லி எல்லா ஊர்லயும் திமுக பேசினாங்க. அது பெண்கள் மத்தியில பயம் வந்தது. அடுத்தது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், ஓட்டுக்கு திமுக அதிக அளவு பணம் கொடுத்தது. அப்போ இவ எல்லாம் சேர்த்து அவர்கள் மூன்றாவது மோடி வேண்டாங்கிற முடிவுல திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. பாஜக பொறுத்தவரையில அவர்கள் வந்து மத ரீதியான பிரச்சாரத்தை வேகமா கட்டமைச்சாங்க. குறிப்பா எனக்கு தெரிஞ்ச தர்மபுரி, ராமநாதபுரம், தேனி, கோவை, திருநெல்வேலி இது போன்ற தொகுதிகளில முந்தைய அதிமுக எப்படி பாஜக முன்னிலை வைக்குதோ அந்த தொகுதிகள் அனைத்திலுமே மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் வாக்குகள் கட்டமைக்கப்படுதுங்க. குறிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிற கோயம்புத்தூர் தொகுதியில அதிமுக சார்பில் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அண்ணாமலை கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். எனவே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு சாதி ரீதியான வாக்குகளாக மாற்றி அதற்கான வேலையை முழுமையா செஞ்சாங்க. அப்போ இது ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல அவங்க திமுக பிரச்சாரம் இல்ல. அவங்க செஞ்சா அதிமுகவை சிதைக்கலாம் முயற்சி பண்ணாங்க. அப்போ அதிமுக ஓட்டுகளை மாற்றுவதற்காக சாதி ரீதியாக அதிமுக இந்த சமுதாய வேட்பாளர் நிறுத்திருக்கிறது. அதிமுக எந்த சாதி மதம் பார்க்காம வேட்பாளர் போடுறாங்க. ஆனா பாஜகவுக்கு இந்த வாய்ப்பை இப்படிதான் உருவாக்குறாங்க. இது வந்து கண்கூடா பார்த்த உண்மை. அப்ப அதே மாதிரி 10 ஆண்டு காலமாக ஒன்றுமே செய்ய முடியாத பாஜக, ஒன்றுமே செய்யாத பாஜக குறிப்பா ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை அண்ணாமலை வெற்றி பெற்று வந்தால் மத்திய அமைச்சராவார். மத்திய அமைச்சராகி இந்த திட்டத்துக்கு 10,000 கோடி ஒதுக்கி நிறைவேற்றுவோம் என்று இங்க சொன்னார். இது மாதிரிதான் தருமபுரியில சில வாக்குறுதிகள், அதாவது வாக்குறுதி மட்டுமல்ல, வீடு வீடாக சென்று நம்முடைய ஆளு நம்முடைய சாதி பார்த்து போடுங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க எப்படி மத ரீதியாக சாதி ரீதியாக பாஜக ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த அணுகுமுறையை பாஜக பயன்படுத்தி இந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறதோடைய மற்றபடி இது பாஜகவுக்கு நிலையான வாக்கு இல்ல. அதிமுக பொறுத்தவரை பாருங்க, இப்ப தேர்தல்ல பல ஊரு பாப்பீங்க, அதாவது 2000 ஓட்டு 3000 வித்தியாசத்துல பல இடங்கள் போயிட்டு இருக்கு. அம்மா இருக்கிறவங்க கன்னியாகுமரி டெபாசிட் போச்சுங்க. ஆனா அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை நிச்சயமாக எந்த சிதைக்கல. இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்ற தேர்தல் போன தேர்தலில் 19% வாக்கு அதிமுக வாங்குச்சுங்க. ஆனா இந்த மாதிரி அவரு கூட்டிதான் வருது, யாருமே இல்லாம தனித்து நின்று. இப்ப எல்லா 4ஆம் போயிடுச்சு அதிமுக, 3ஆம் போயிடுச்சுன்னு சொல்லி இந்த பேச்சு கிடையும் கூட அதிமுக வாக்குகள் இவ்வளவு வலிமையாக வந்திருப்பது மிகப்பெரிய வெற்றிதான். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்கு 2026க்கு ஒரு பரீட்சையாக இந்த தேர்தலை பார்க்கிறோம் என்பதுதான் எனக்கு கருத்துங்க. இப்ப நீங்க சொன்னீங்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் வந்து பாஜக ஒரு பிம்பமாக ஒரு ஆற்றல் மிகுந்தவர்களாக சித்தரிச்சுது, அது இந்த தேர்தலில் தோத்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் தேனி தொகுதியில் போட்டியிட்ட டிடிவி தினகரன், ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அங்கே போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களை 3வது இடத்துக்கு அப்புறப்படுத்தி அவர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ வந்துகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெண்ட்ல. இப்போ வரைக்கும் அவர் 2வது. குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியிலே ஓ பன்னீர்செல்வம் இப்போது 98,208 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார். அவர் 2வது இடத்துல இருக்காரு. அவருக்கு பிறகு 3வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் ரொம்ப தூரத்துல, அதாவது 36,816 ஓட்டுகள் தான் அவர் வாங்கியிருக்கிறாரு. அப்படின்னா அதிமுகவுடைய அந்த இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், நீங்க சொல்ற மாதிரி 2 கோடி தொண்டர்கள் எங்களுக்கு இருக்காங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் இப்ப வந்து இந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில அவங்க அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா இல்ல ஓ பன்னீருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? நீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிற போதே நீங்க வந்து ஓ பன்னீர்செல்வமும் தினகரன் 2ஆம் இடத்துக்கு போறதே பெரிய விஷயம் நினைச்சீங்கன்னா, திரு தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. வெற்றியை பெற்று திமுக 3ஆவது தள்ளாரு, அதிமுக 2ஆம் இடம் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, அதிமுக இனி முழுமையாக தினகரன் பக்கம் போயின்னு சொன்னாங்க. அப்படியாலுங்க ஒரு தொகுதியில போட்டியிட பன்னீர்செல்வம் முழுக்க மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணி முழுக்க கவனம் செலுத்தி ஒவ்வொரு வீடா போய் அவர் சாதி ரீதியான பேசி இந்த வாக்குகளை பெற்றுக்கிறார். உண்மை. நீங்க இதை வைத்துக் கொண்டாலும் அதிமுக எந்த பாதிப்பும் இல்லைங்க. இவர் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் விலை வாக்குகள் அதிமுக எப்படி வாங்குதுங்க? அப்போ இவ்வளவு வாக்குகளை அதிமுக ராமநாதபுரத்தில் நீங்க சொல்றது சமுதாய ரீதியாக பண்ணான்னு சொல்றீங்க. சொல்லுங்க. உங்க அதிமுக வலுவாக
இருப்பதாக சொல்லப்படக்கூடிய கோவை வட்டாரத்தில் கொங்கு மண்டலத்தில் நீலகிரி மக்களவை தொகுதியில் இப்போதைய நிலவரப்படி திமுகவின் வேட்பாளர் ஆர் ராசா 1,81,670 ஓட்டுகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் 1,01,266 வாக்குகளை பெற்று பாஜக வேட்பாளர் எல்முருகன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். அங்கே முன்னாள் சபாநாயகர் அவருடைய பையன் போட்டியிட்டவர் 79,000 வாக்குகள் பெற்று கொங்கு மண்டலத்தில் அதிமுக மூன்றாவது இடத்திலே இப்போதைய வாக்கு எண்ணிக்கை இதுபடி மூன்றாவது இடத்துல இருக்கிறது. நீங்க வந்து நீ சவுத்துல வந்து அப்படி ஒரு காரணம் சொல்றீங்க. ஆனால் நீங்கள் வலுவாக இருப்பதாக சித்தரிக்கப்படும் கொங்கு மண்டலத்தில் இப்படி ஒரு நிலைமை என்றால் இது எடப்பாடி பழனிசாமி அந்த கேப்டன்ஷிப்புக்கு ஒரு சவாலாக இருக்குமா, அமையுமா? இல்ல, நீங்க அதிமுகவுக்கு நீங்க இங்க எந்த பலகீனம் இல்லைங்க. அதாவது மிக தெளிவான விஷயம், அதிமுக இந்த தேர்தலில் பணமே செலவு பண்ணிதான் உண்மை. தலைமையில் இருந்து எந்த வேட்பாளருக்கும் பணமே தரப்படவில்லைதான் உண்மை. ஆனா திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு பண்ணாங்க. உண்மை சொன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அதாவது பட்டியல மக்கள் இருக்கிற வசிக்கிற மக்கள் ஒவ்வொரு ஊர்களுக்குமே 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் பாஜக கோயில் கட்டுறேன்னு சொல்லி நிதி கொடுத்தாங்க. அதே மாதிரி திரு ராஜா அவர்கள் ஒவ்வொரு வாக்காளருக்குமே 1000 2000 கொடுத்தாருங்க. அப்ப மிகப்பெரிய பணத்தை திமுகவும் பாஜகவும் செலவு செஞ்சதுங்க. அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு 100% இல்லை. நீங்க எந்த வேட்பாளருக்கும் தலைமையிலும் பங்கு அவர்களே நிர்வாகிகளே பணியாற்றினாங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. அதாவது சென்னையில் பாத்தீங்கன்னா முன்னாள் கவர்னர் போட்டிடுறாங்க. அப்ப இங்க பாஜக மாநில போட்டிடுறாரு. அப்ப இந்த மாதிரி ஸ்டார் வேட்பாளர் கிளம்பிடுறாங்க. ஆனா அதிமுக பாருங்க சாதாரணமான எல்லா தொகையும் புதுமுகமாக நிறுத்தி கூட அதிமுக வேட்பாளர் தேர்வில் உரிய அக்கறை செலுத்தவில்லை என்ற விமர்சனம் அதிமுகவுக்கு உள்ளிருந்தே தேர்தல் காலகட்டத்தில் எழுந்தது. அதாவது அதிமுகவில் இத்தனை வருடமாக 10 வருட காலமாக நன்றாக பசை வாய்ந்த டிபார்ட்மெண்ட்களை அனுபவித்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கே போனார்கள்? அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட நிறுத்தப்படவில்லை. ஏன் முன்னாள் அமைச்சர்களை நிறுத்த வேண்டியதானே? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நீங்கள் திமுக அரசை இந்த 3 ஆண்டு கால திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறீர்கள். அப்போது திமுக அரசுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி, உங்களுடைய வேட்பாளர்களுடைய அந்த ஆற்றல் இரண்டும் சேர்ந்த அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காதா? ஆனால் வேட்பாளர்கள் தேர்விலேயே பாஜகவோடு ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு டீலிங் போல இருக்கிறது என்று அதிமுகவுக்கு உள்ளிருந்தே சில முன்னாள்கள் எழுந்ததே அப்போதே. இல்ல, இது ஊடகங்கள்லயுமே சில வேண்டாம் பேசக்கூடிய பேச்சுங்க. அதாவது அதிமுகவுக்கு அச்சமே இல்லைங்க. திமுக பாஜக இந்த மாதிரி நம்ம வேட்பாளரை வலிமையா போட்டு அங்க பிரச்சாரம் பண்ண நினைக்கிறாங்க. அதிமுக அப்படி இல்ல. சாதாரண தொண்டன், அறிவுமே எல்லா தொண்டனை தலைமை யாரை அறிவித்தாலும் வெற்றி பெற்றிருக்கிற வரலாறு படித்த இயக்கம் அதிமுக. அதாவது இது தெரியாமல இல்ல, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல எம்ஜிஆர் கூட சட்டமன்றத்தை முழுமையா ஜெயிச்சார். நாடாளுமன்ற தோல்வி உண்டு, உள்ளாட்சி தோல்வி உண்டு. அம்மா காலத்திலுமே அதாவது புதுமுகத்தை அறிவிச்சு மிகப்பெரிய வெற்றியும் உண்டு, படு தோல்வியும் உண்டு. ஆனா தமிழ்நாட்டுல எளிய மக்களை தூக்கி நிறுத்த வேண்டும், அந்த அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் அதிமுகவுடைய எண்ணம்ங்க. அந்த வகையில ஒரே நபரை ஒரே குடும்பத்தை வசதி படத்துல நிறுத்தி அவரை நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ அனுப்பி அதிகாரத்தை சுவைக்கணும் நிலை அதிமுக இல்லைங்க. அதிமுகவுக்கு சாதாரண ஒரு கிளை பொறுப்பு உள்ளவர் கூட, உதாரணமா அவனாசியில ஒரு சாதாரண கிளையினுடைய மீனவரணி செயலாளர் கருப்புசாமி அவர்தான் நின்று எம்எல்ஏ ஆனாரு அம்மா காலத்துல. இன்றைக்கு அப்படித்தான் சிங்கை ராமசாமி சாதாரண இருக்கிறார். அப்போ கார்த்திகேயன் அப்புசாமி பொள்ளாச்சி புதுமுகம்ங்க, திருப்பூர் அருணாசலம் புதுமுகம். அப்போ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பே தராம அப்ப திரும்ப வேட்பாளர் தேர்தல் யார் எடுத்தீங்க முன்னாள் அமைச்சர் ஏற்றோம்னா அது வல்ல கணக்குங்க. இந்த தேர்தலை பொறுத்த 2 விஷயங்க. ஒன்று மோடி, ராகுல் காந்தி. இடைப்பட்ட அதிமுக ஓட்டு போட்டா யார் பிரதமர், இந்த குழப்பம் வந்தது. இதை திமுகவும் பாஜகவும் கடுமையா பிரச்சாரம் பண்ணாங்க. இங்க பாஜக தெளிவா பிரச்சாரம் பண்ணுச்சு, நாங்க மீண்டும் ஆட்சி வர போறோம், மோடி இதை செய்ய போறோம் பண்ணாங்க. திமுக அப்படி நாங்க ஆட்சி வர போறோம், நீட்டை ரத்து பண்ணுவோம்,
அதே மாதிரி இந்த 1000 பணம்லாம் தொடர்ந்து வரும். இப்படி நிறைய எத்தனையோ சொன்னாங்க. அப்ப இது போன்ற பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில கொஞ்சம் வேகமா எடுபடும் உண்மைங்க. மற்றபடி அதிமுகவுல நிர்வாகிகளோ, முன்னாள் அமைச்சர்களோ, சட்டமன்ற நாடாளுமன்றங்களோ எந்த பணியும் செய்யாம இதெல்லாம் உண்மையா இல்ல. உண்மையில் நீங்க தேர்தல் முழுமையா முடிஞ்சதை பாருங்க. வாக்கு சதவீதத்தை பாருங்க. அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம் என்றைக்கும் வலிமையாக வலுவாக இருக்கிறது என்பது தேர்தல் நிரூபிக்குங்க. அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு என்பது 2019, 22 வித்தியாசமா இருக்கும். அதாவது 2019 மிகப்பெரிய தோல்வி, டெபாசிட் போச்சு. ஆனா 2 ஆண்டுகள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அபரிமிதமான வெற்றி, அதாவது தோல்வி ஆனா கூட வெற்றிக்கு நெருங்கித்தான் போச்சு. 3 வாக்குகள் மட்டும்தான் குறைவாக பெற்று அதிமுக தோல்வி தெரிவிச்சுங்க. அதனால 2026 வருகிற போது இந்த 2 ஆண்டு கால அவகாசத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பிரகாசமாக பெறுங்க. இப்போது தேனி தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி போன்றவற்றில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான இரட்டை இலை வேட்பாளர்களை விட சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்ட ஓபிஎஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னத்திலே போட்டியிட்ட டிடிவி ஆகியோர் அதிக ஓட்டுகள் பெறும் பட்சத்தில் அதிமுகவுக்குள்ள ஒரு விவாதம் ஏற்படுமா? இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் முழுமையா வரல. அப்படி முழுமையா வந்த பிறகு அதிமுகவின் இந்த தேர்தல் பின்னடைவு அதிமுக உட்கட்சி விவகாரத்தை மேலும் சிக்கலாக்க வாய்ப்பு இருக்கிறதா? எந்த சிக்கலும் வராதுங்க. எடப்பாடியார் என்கிற ஒற்றை தலைமை தாண்டி யாராலும் மாற்று கருத்து பேசவே முடியாது என்கிற அளவுக்கு அவர் எல்லோருடைய அன்பையும் நன்மதிப்பும் பெற்றிருக்கிறார். நானே வெளிப்படையை சொல்றேன், இந்த தேர்தல் தோற்ற பிறகு நானே அதிமுக இணைவங்க. ஏன்னா எடப்பாடி என்கிற ஒரு மிகச்சிறந்த தலைவர் தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் என்று ஒவ்வொருத்தரும் கருதுகிறார். நீங்க பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர் இருந்தவர், அதிமுகவுடைய தலைமை பொறுப்பு இருந்தவர், 10,000 கோடி பணம் வச்சிருக்காரு. அவர் வெற்றி பெற முடியல பாருங்க. அதே மாதிரி தினகரன் அப்படித்தான் வெற்றி பெற முடியல. வெற்றி விட முடியல, வாக்கு வாங்கினாங்கிறது அடுத்த முறை வாக்கு வருமா? ஒரு முறை வாக்கு வாங்கிட்டோம், அடுத்த முறை வாக்கு வாங்க முடியுங்களா? போன முறை ஒரு தொகுதியில ஆர்கே நகர்ல தினகரன் வாங்கின வாக்கு பாருங்க, அடுத்த முறை வாங்கின வாக்கு பாருங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வாக்கு அவ்வளவுதான். அடுத்த முறை நிச்சயமாக இந்த மாற்றம் வருங்க. இது சட்டமன்ற தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வருகிற போது அதிமுகவுடைய பலம் தெரிந்து அதிமுக வெற்றியை பறிக்குங்க. அப்படி என்றால் அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு சக்தியோடு முழு ஆற்றலோடு அணுகவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? இங்க உங்களோட இதுபடி பார்த்தா நீங்க அப்படியே அதாவது கடந்த தெரியும் 2 வருடமாக பல உட்கட்சி பிரச்சனையில அதிமுக நாடு முழுவதும் ஊடகங்கள்ல பேசப்பட்டது. அதாவது அதிமுக 3ஆ போச்சு 4ஆ போச்சு. ஒரு புறம் மத்திய அரசு பாஜக, இன்னொரு திமுக, அதே மாதிரி உட்கட்சியிலேயே எல்லாம் பிரச்சனை, நீதிமன்ற தேர்தல் ஆணைய வழக்குகள், இதை மட்டுமே 2 ஆண்டு காலம் அதிமுக முழு கவனம் எடுத்ததுங்க. முழுமையான எதிர்கட்சியும் செய்து கொண்டே இந்த வேலை செய்தது. ஒற்றைமையாக எடப்பாடியார் இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த வேட்கையோடு அவர் பணியாற்றினார். இன்னும் சொன்னா அம்மாவுடைய ஆன்மாவும் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் வழிநடத்திய காரணத்தால் தான் அவரால் இவ்வளவு நிலைத்திருக்க முடியுதுங்க. இவ்வளவு எதிர்ப்போட அவர் பெரிய ஆளுமை இல்ல, அவர் பேசுவாளி இல்ல, என்னென்னமோ சொன்னாங்க. இருந்தும் கூட சாதாரண மனிதனாக நின்று மக்கள் பிரச்சனை பேசி இவ்வளவு எளிதான ஒரு சுற்றுப்பயணத்தை செய்து அவரால் இவ்வளவு வாக்குகளை வாங்க முடியாது என்று சொன்னால் இதுவே அதிமுக மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உருவாங்கி கொண்டு அதிமுக பாடமாக எடுத்துக்கொண்டு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு 26 வெற்றியை பெறுவதற்கு முழு நிர்வாக சீர்திருத்தத்தை பொதுச்செயலர் எடப்பாடி நிச்சயமா செய்வார். நிச்சயமாக அதிமுகவில் யார் வேலை செஞ்சாங்க, யார் வேலை செய்யல, என்ன நடந்தது, ஓட்டு ஏன் வரல, ஓட்டு ஏன் சிதறிச்சு மாறுச்சு, அனைத்தையும் அதிமுக ஆராய்ந்து தேர்தலுக்கு பிறகு முடிவெடுத்து அடுத்த தேர்தல் வெற்றியை நிச்சயமாக பெறுங்க. இப்ப இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இன்னும் வரவில்லை. அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் அவர்கள் 272 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை இன்னும் பாரதிய ஜனதா கட்சி கிராஸ் பண்ணல. மணி கிட்டத்தட்ட 2 மணி ஆக போகுது. இன்று வரைக்கும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டுகளுக்கும் மேலாகியும் இந்த இது இல்லை. இந்தியா கூட்டணி அதாவது உத்தரப்பிரதேசத்திலே பாதிக்கு பாதி அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி எதிர்பாராத மாநிலங்களிலே அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மாநிலங்களில் கூட சற்று அவர்களுக்கு பாஜக அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. இந்திய அளவில்
இது எப்படி இந்த ஒரு மாற்றம் வருமா? எப்படி நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டுல? நீங்க நிச்சயமாங்க, அதாவது தேசிய அளவுல திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. 400 தொகுதியில் இலக்குன்னு சொன்னாங்க, 400 தொகுதியில் வெல்வோம் சொன்னாங்க. கழகங்கள் இல்லாத தமிழகம், காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இந்த கோஷத்தையே முன் வச்சாங்க. இப்போ அந்த கட்சி இன்னைக்கு பாருங்க, அதாவது தப்பி பொழைக்கிறதே பெரிய விஷயம் மாதிரி இன்னைக்கு நெருங்கி வர்றாங்க. ஓ, அவர் வாரணாசியிலே பாருங்க, முதல் ரவுண்டிலேயே அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தா முதல் ரவுண்டிலேயே வரணுங்க, முதல் ரவுண்டிலே பின்னாடியே வராரு. இப்ப பல இடங்கள்ல பாஜகவுக்கு மோசமான தோல்வியும் வந்துட்டு இருக்குது. அப்போ மோடி அவர்கள் மீது உண்மையில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பும் கடும் கோபம் இருக்குங்க. அதே மீறி அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தாலும் இதோடு பாஜகவுடைய அந்த அரசியல் வாழ்வு என்பது நிச்சயமாக முற்று பெறும். அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வெறுப்பு இருக்குது. தமிழ்நாட்டுல வெறுப்பு முழுமையா இருக்குங்க. ஏன்னா நீங்க குறிப்பிட்ட வாக்குகள் வாங்கிக்கலாம் முடிய, இந்த வாக்குகள் நீடிக்கப்படுறதும் இல்லை, நினைக்கப்படுறதும் இல்லை. மத்தியில் இதுவரை 10 ஆண்டு காலம் ஆட்சி மோடி உண்மையில் விரல் வெட்டி சொல்ற மாதிரி இந்த நாட்டுக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாத சொல்லிக்கான பாருங்க, எதுவுமே இல்லை. பத்திரிகையாளர் சந்திக்கல, பொதுமக்கள் நேரடியா பேச முடியல, வெறுமனே அவர் வாய் சொல்லாளர் மட்டுமே விட்டு இருந்தாருடைய அவர் உண்மையை சொன்னா மக்களுக்கான பிரதமராகவே இல்லைங்க. அதனால தேசிய காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய இந்த அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா திரு மோடி அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் 2 பேரும் செய்த பிரச்சாரத்தில் ராகுல் காந்திக்கு ஓரளவுக்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிச்சுக்காங்க. உண்மைதான். வருங்காலம் காங்கிரஸ் கட்சிக்கான வாய்ப்பை மாறுறதுக்கு இது ஒரு அச்சாரம் அமையுதுங்க. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி 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 நன்றி. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.